ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற முடிகொண்டான் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற கோதண்டராமர் ஆலயத்தையும் அந்த கிராமத்தில் இருக்கிற சில வீடுகளையும் பார்க்க போகிறோம். பஞ்சராம க்ஷேத்திரங்களில் ஒன்றான இந்த கோவில் 108 அபிமான வைஷ்ணவ திருத்தலங்களில் ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாங்கள் போன அன்னைக்கு புனர்பூச நட்சத்திரங்கிறதுனால உள்ள ராமருக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது. ஸ்ரீ ராமபிரான் இலங்கையிலிருந்து சீதாதேவியை மீட்டெடுத்து திரும்பி வரும் சமயத்தில் இங்கிருந்த பாரத்வாஜ ஆசிரமத்தில் இறங்கி உணவருந்தியதாக சொல்லப்படுகிறது. தனது குலதெய்வமான ரங்கநாதரை வணங்காமல் உணவருந்த மாட்டேன் என்று ராமர் சொன்னதால் உடனே தனது தவ வலிமையால் பாரத்வாஜ மகரிஷி இங்கேயே ரங்கநாதரையும் பிரதிஷ்டை செய்து விட்டாராம். ஒவ்வொரு புனர்பூச நட்சத்திரத்தன்றும் இங்கு விமர்சையாக ராமருக்கு அபிஷேக ஆராதனை நடந்து பிரசாதமாக பாயசம் தரப்படுகிறது. அந்த பாயசத்தை குடிப்பது மிகவும் விசேஷம் என்கிறார்கள். ராமபிரானை பட்டாபிஷேக கோலத்தில் தரிசிக்க வேண்டும் என்று பாரத்வாஜ மகரிஷி வேண்டிக் கொண்டதால் அவருக்கு பட்டாபிஷேக கோலத்தில் காட்சியளித்ததால் தான் இந்த ஊருக்கு முடிகுண்டான் என்று பெயர் வந்தது. ஸ்ரீராமநவமி விழா 10 நாட்கள் விமர்சையாக கொண்டாடப்பட்டு சீதா கல்யாணத்தோடு முடிவடையும். அதுவும் இந்த படி தெரியுறது இல்லையா, அது வழியாக தான் சீத்தையும் ராமனும் கல்யாண கோலத்தில் புறப்பட்டு இந்த கோவிலை சுற்றி ஊர்வலமாக வந்து கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல மாலை மாற்றி ஊஞ்சலாடி கல்யாணம் அவ்வளவு விமர்சையாக நடக்குமா. அங்கேருந்து தம்பதிகளாக 2 பேரையும் அழிச்சுன்னு வந்து இந்த மண்டபத்தில் அமர வச்சு மற்ற ஆராதனைகள்லாம் நடக்குமா. அடுத்த வருஷமாவது சீதா கல்யாணம் பார்க்கறதுக்கு ராமர் அருள் புரியணும். ஸ்ரீராமர் இங்கே பாரத்வாஜ ஆசிரமத்தில் இறங்கின்ற உடனே ஆஞ்சநேயரை நீ உடனே அயோத்திக்கு போய் பரதன் கிட்டக்க நான் வந்துட்டே இருக்கேன் அப்படிங்கிற செய்தியை சொல்லிடும், இல்லைன்னா அவன் வந்து உயிரை விடுறதுக்கும் தயங்க மாட்டான் அப்படின்னு உடனே ஆஞ்சநேயர் இங்கேருந்து கிளம்பி போயிடுற. அவர் அயோத்தி போய் விஷயத்த சொல்லிட்டு திரும்பறதுக்குள்ளே இங்கே ராமர் அவரை விட்டுட்டு உணவருந்திட்டதுனால ரொம்ப வருத்தப்பட்டு நான் இந்த ஆசிரமத்துக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாராம். அதனால இங்கே மூலவரோட ஆஞ்சநேயர் இருக்க மாட்டேன், கோவிலுக்கு வெளியில் அவருக்கு தனி சன்னதி உண்டு. சீதாதேவி சமேத ஸ்ரீ கோதண்டராமரோட அற்புதமான தரிசனத்தை முடிச்சுட்டு பிரசாதம் வாங்கிட்டு பாயசமும் வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். ராமரை பாருங்கோ எத்தனை அழகாக இருக்காருன்னு. ஒவ்வொரு புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கும் இங்கே அபிஷேகம் ரொம்ப நல்லா நடந்து அலங்காரம் அத்தனை அழகாக இருக்கும். கட்டாயம் ஒரு தடவை எல்லாரும் வந்து பாருங்கோ. இதுதான் கோவிலுக்கு வெளியில் இருக்கிற ஆஞ்சநேயரோட தனி சன்னதி. வாங்கோ நம்ம இப்போ அக்ரஹாரத்துக்குள்ளே போகலாம். முடிகுண்டான்கிற இந்த ஊரை பற்றி சொல்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. நான் சொல்லிகிட்டே வரேன், நீங்கள் இந்த அழகான வீடுகளை பார்த்துட்டே வாங்கும். பிராமணர்களின் ஒரு பிரிவான வாத்திமர்களின் 18 கிராமங்களில் இந்த முடிகுண்டானும் ஒன்று. இப்போ நம்ம பார்த்த ராமர் கோவிலை 5ஆம் நூற்றாண்டுலேயே பல்லவ மன்னர்களும் அதுக்கு பின்னாடி 15ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களும் கட்டியிருக்காங்களாம். அப்படின்னா எவ்வளவு பழமை வாய்ந்த ஊராக இருக்கும்னு நினச்சி பாருங்கோ. இந்த ஊரில் தான் பெரிய சங்கீத வித்வானான முடிகொண்டான் வெங்கட்ராமையர் பிறந்திருக்கார். இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற நரிமணம்ங்கிற கிராமத்தில் பிறந்த கோபாலகிருஷ்ண பாரதிங்கிற பெரிய சங்கீத வித்வானும் தன்னோட ஆரம்ப காலங்களில் இந்த ஊரில் தான் வசிச்சிருந்திருக்கார். இந்த ஊரை சேர்ந்த அண்ணுவையர் என்பவர் அவரோட சங்கீதத்தை ரொம்ப ஆதரிச்சதா உவே சுவாமிநாத ஐயர் தன்னோட புஸ்தகம் ஒன்றில் எழுதியிருக்கார். 1952ஆம் வருஷம் நம்ம காஞ்சி மகா பெரியவா வந்து தங்கி வியாச பூஜை பண்ணின சிறப்பும் இந்த ஊருக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் பெரிய மகானான ஸ்வயம் பிரகாசானந்த சரஸ்வதி சுவாமிகள், அதாவது ஆலங்குடி சுவாமிகள் இந்த ஊரில் பிறந்து சித்தி அடைஞ்சிருக்கு. அவரோட அதிஷ்டானமும் இந்த ஊரில் இருக்குது. அதோட இன்னும் ஒரு 3 மகான்களோட அதிஷ்டானமும் இங்கே இருக்குது.
அதை தவிர இந்த ஊரில் பெரிய வெங்கடாஜலபதி கோவில் ஒன்றும் 2 சிவன் கோவில்களும் உண்டு. போன வீடியோவில் நீங்கள் எல்லாம் பார்த்த காளியம்மன் கோவிலும் இந்த ஊரில் ரொம்ப விசேஷம். எல்லா கோவில்கள்லேயும் எல்லா நாள்கிழமைகள் உற்சவங்கள் எல்லாம் ஒன்று விடாமல் இந்த ஊர்க்காரங்க எல்லாரும் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறது தான் இந்த ஊரோட சிறப்பு. இப்போ நம்ம போக போகிறது எம்ஆர் நாராயணசுவாமி ஐயர் அப்படிங்கிறவரோட வீடு. எம்ஆர்என்ஆம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப பியூட்டிஃபுல் ஹவுஸ். இந்த வீட்டை வர்ணிக்கிறது தான் எனக்கு கஷ்டமான காரியம்னு நினைக்கிறேன். நீங்களே பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் அழகு கொஞ்சம் அவ்வளவு நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுட்டுருப்பா. இது பெரிய திண்ணை. இப்போல்லாம் கிராமங்கள்லேயும் சேஃப்டிக்காக திண்ணையெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த பழங்காலத்து டைல்ஸ் போட்டு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கோ. இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. கிட்டத்தட்ட 10 வருஷம் முன்னாடி நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்போவே நான் இந்த வீட்டை பார்த்து மயங்கி போயிட்டேன். அதுவும் நான் வந்தபோது வரலட்சுமி விரத டைம். இவங்க வரலட்சுமி அம்மனுக்கு ஒரு அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க பாருங்கள். அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. இந்த குடும்பத்தோட தலைவி பத்மா மாமிக்கு பேஷனே வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறது, அழகாக வச்சுக்கிறது, அதை மெயின்டைன் பண்ணுறது தான். இந்த தடவை நாங்கள் போனபோது பத்மா மாமிக்கு ஹை ஃபீவர், எழுந்துக்கவே முடியலை. அவங்களுக்கு ரொம்ப வருத்தம். என்னவோமா இப்படி எனக்கு உடம்பு சரியில்லாத போது வந்துட்டேன், எனக்கு வீட்டை அழகுபடுத்தவே முடியலையே அப்படின்னாங்க. நீங்கள் அழகுபடுத்தாமையே வீடு அழகாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். நீங்களும் பாருங்கோ. பெரிய கிச்சனுக்குள்ளே அழகாக ஒரு சின்ன ஊஞ்சல். இங்கேருந்து பூஜை ரூமுக்கு போகிற வழியில் இந்த கண்ணாடி கூண்டுக்குள்ளே 2 குத்து விளக்குக்கு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கா பாருங்கோ. இவங்களோட அழகான பூஜை ரூமும் அதில் தினம் இவங்க தினசாக போடுற கோலமும் இந்த ஊரில் ரொம்ப பிரசித்தம். நீங்களே பாருங்களேன். சுவாமி படங்கள், விக்கிரகங்கள் இதெல்லாம் தனித்தனியாக டிஃப்ரெண்ட் இடத்துல அரேஞ்ச் பண்ணி அது ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக அழகழகாக கோலங்கள் போட்டு, அதுவும் இந்த கோலங்களெல்லாம் பாருங்க, அவ்வளவு மெல்லிஸாக கையில் தான் போட்டிருக்கா. எல்லாமே அரிசிமா கோலம்தான். இந்த குத்துவிளக்கு அலங்காரத்தை பாருங்கோ. இங்கே இருக்கிற படங்கள் எல்லாமே பழங்காலத்து படங்கள். இதோ இந்த கோலத்தை பாருங்கோ. மகா பெரியவாளோட பாதுகை, காமாட்சி, மகா பெரியவா எத்தனை அழகாக இருக்கு இல்லையா? வாங்கோ, ஹாலில் போய் மாமியோட இன்னொரு ஃபேவரட்டான ராதையும் கிருஷ்ணரையும் பார்க்கலாம். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த கிருஷ்ணர் தான் வாங்கியிருக்கா. முகத்தை பாருங்கோ, அத்தனை ஒரு அழகாக இருக்கும். அதை பார்த்து அலங்காரம் பண்ணுவா. சரி, இதுக்கு ஒரு ஜோடி வேணும் அப்படின்னு இந்த கிருஷ்ணர் மாதிரியே இது நீல கலரில் இருக்கு இல்லையா, வெள்ளை கலரில் இந்த பொம்மையை வாங்கி அதை ராதையாக டெக்கரேட் பண்ணி அவ்வளோ ஒரு அழகாக வச்சுருக்கா. ஹாலுக்கும் கிச்சனுக்கும் நடுப்புற இங்கே ஒரு வழி இருக்குது. இந்த வழியாக போனால் இங்கே ஒரு அழகான தோட்டம். இங்கே எல்லா விதமான பூச்செடிகளும் இருக்குது. இங்கே பூக்கிற பூக்களை தான் எடுத்து தொடுத்து சுவாமிகளுக்கெல்லாம் மாலையாக போடுறா. நாள்கிழமைகளில் ஹோமங்கள்லாம் இதோ இந்த இடத்துல தான் நடக்குமா. இங்கேருந்து திரும்பி உள்ளே போகிற வழியில் இங்கே ஒரு மாடிக்கு போகிற வழி. பக்கத்தில் சீலிங்லாம் பாருங்க, மெட்ராஸ் சீலிங் போட்டிருக்கு. இங்கேருந்து நேராக இப்போ ஹாலில் இந்த இடத்துலையே வாஷ் பேசின்லாம் வச்சுட்டுருக்கா, இந்த காலத்து உபயோகத்துக்கு ஏற்ற மாதிரி. இங்கே இருந்தபடியே கூடம் தாவாரம்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துடுங்கோ. இவ்வளோ பியூட்டிஃபுல் இல்லை? இவங்க தான் வினோதா, இந்த வீட்டு டாக்டரின்லாம். இவங்க தான் நம்மளுக்கு எல்லா இடத்தையும் காமிக்க போகிறாங்க. இது பரனுக்கு போகிற ஏணிப்படி. அந்த காலத்தில் பித்தளை பாத்திரம் முழுக்க இந்த பரனில் இருக்கும். இப்போல்லாம் யார் வீட்லேயும் எதுவும் இல்லை. வெளியாட்கள் யாராவது வந்தால் இந்த ரேழி ரூம்லேருந்தே திண்ணையில் இருக்கிறவங்களோட பேசுகிற மாதிரி இந்த கதவு வச்சுருக்காங்க. எம்ஆர் நாராயணசுவாமி ஐயர் வீடுன்னு சொன்னேன் இல்லையா, அவரோட சதாபிஷேக பத்திரிக்கை இது. இந்த ஃபோட்டோ எங்கள் மாமா கல்யாண ஃபோட்டோ. இதோ சென்டரில் இருக்கிறது எங்கள் அம்மா. எல்லாரும் எத்தனை அழகாக இருக்காங்கல்ல. வாங்க இந்த வீட்டை கடைசி கொள்ள வரைக்கும் ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு வருவோம். நிஜமாவே சொல்கிறேன், இந்த வீட்டை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு கைடு இல்லாமல் முடியவே முடியாது. இதுதான் 2ஆம் கட்டு. போகிற வழி முழுக்க பிடிச்சின்னு நடக்கிறதுக்காக குழா போட்டிருக்காங்க. இங்கேயே வெஸ்டர்ன் டாய்லெட்டு கட்டியிருக்கிறதுனால அது வெளியில் தெரியாதபடி எப்படி தடுத்து அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ வந்திருக்கிறது 3ஆம் கட்டு. இதில் ரைட்டில் திரும்பினா நான் இப்போவும் சொல்கிற கோட்டை இடுப்பில் இருக்கும். அங்கே ஒரு மாடிப்படி, அங்கே ஒரு மாடி. முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த மாடி வேறு, இந்த மாடி வேறு. இதுதான் கோட்டை இடுப்புள். இதையும் எவ்வளவு நீட்டாக ஃபர்னிஷ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ நம்மளுக்கு சுற்றி காமிக்கிறாங்க இல்லையா வினோதாங்கிறவங்க, இவங்களோட ஹஸ்பண்ட் ராமன்கிறவர் ஒரு பெரிய இன்டீரியர் டிசைனர்.
இந்த வீட்டோட மூத்த பையன் அவர் தான். இப்போ நம்ம உள்ளே போகிறது அந்த காலத்து பாத்ரூம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதில் ஒரு மாடிப்படி, இங்கே மேலே இருக்கிறது வந்து மொட்டை மாடி. இங்கே குளிச்சுட்டு மேலே போய் துணியெல்லாம் உணர்த்திட்டு வரா மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே கிணத்துக்கு பக்கத்தில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ரூம். பறவைகள் சத்தம் எவ்வளவு காதுக்கு இனிமையாக இருக்குல்ல. எதிர்த்தாப்புல தெரியறதெல்லாம் அந்த காலத்து பாத்ரூம். இப்போ நம்ம போகிறது மாட்டுக்கொட்டில், அப்புறம் அந்த காலத்தில் நெல் மூட்டையெல்லாம் அடுக்கி வைக்கிற களம். இப்போ இந்த இடத்த ஒரு அழகான தோட்டமாக மாற்றிருக்காங்க. அதுவும் அந்த கார்னரில் ரூமெல்லாம் தெரிகிறது பாருங்கள். கொஞ்ச நாள் முன்னாடி இவங்க வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க இங்கேயே தங்கியிருந்தாங்களாம். அவங்களுக்காக இதெல்லாம் ரூம் மாதிரி போட்டு தடுத்து எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க. இந்த இடத்துல நின்று 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். ஃபோட்டோ பைத்தியமான எனக்கே இந்த மாதிரி பழங்காலத்து அழகான வீடுகளெல்லாம் பார்க்கும்போது ஃபோட்டோ எடுக்கவே மறந்து போயிடுறது. இப்போ வந்த வழியாகவே நம்ம நேராக திரும்பி போகிறோம். இந்த வீட்டில் எங்கேயாவது நம்ம தனியாக மாட்டின்றோன்னா திரும்பி வர வழி தெரியாது அப்படின்னு சொன்னேன். இவங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட் ஒருத்தங்களுக்கு நிஜமாவே அப்படி நடந்திருக்கான். நான் எங்கே இருக்கேன்னு தெரியல, என்னை யாராவது வந்து அழிச்சுட்டு போங்கோ அப்படின்னு சத்தம் போட்டோன்னே இவங்க போய் அழிச்சுன்னு வந்தாங்களாம். இப்போ நம்ம பார்த்த இடங்கள் எல்லாமும் அங்கங்கே குட்டி குட்டியாக ரூம்ஸு, நிறைய மாடிப்படியெல்லாம் இருக்கிறதுனால புதுசாக வரவங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ராமன் ஜாலியாக ஊஞ்சலாடின்னு இருக்கே. இப்போ நம்ம 2ஆம் கட்டுலேருந்து கிச்சனுக்குள்ளே போகிறோம். இவ்வளவு சுற்றிட்டு வந்துட்டு ஒரு காஃபி குடிக்க வேண்டாமா, வினோதா நல்லா சூடாக காஃபி போட்டு தரேன்னா. அதுக்குள்ளே நம்ம இந்த கிச்சனை சுற்றி பார்ப்போம். ஒவ்வொரு ஷெல்ஃபெல்லாம் பாருங்க எவ்வளவு நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து இப்போ போகிறது ஸ்டோர் ரூம். நாங்கள் வந்து உள்ளுக்குள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உள்ளுக்குள் பக்கத்தில் எதிர்த்தாப்பில் ஒரு குட்டி ரூமில் சின்னதாக ஒரு பூஜை மாதிரி. இப்போ இங்கேருந்து ஃபுல்லாக இந்த கிச்சனை பாருங்கோ. எழுத்தாப்பில் இந்த மேடை மேலே பாருங்கோ ஒரு குட்டியாக ஒரு ஃப்ரிட்ஜ். இங்கே இன்னொரு ரூமில் பத்மா மாமி ஏதோ பண்ணிட்டு இருக்கா, என்னன்னு போய் பார்க்கலாம். இதுதான் பத்மா மாமியோட பெட். 2 குழந்தைகளும். இவன் 2 பேருக்கும் விதவிதமாக ட்ரெஸ் எல்லாம் தைச்சு அழகு பண்ணி பார்க்குறது பத்மா மாமிக்கு ரொம்ப பிடிக்குமா. இது பத்மா மாமியோட கல்யாண ஃபோட்டோ. எத்தனை க்யூட்டாக இருக்குது பாருங்கோ. இப்படி இந்த வீட்டில் பார்க்குறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கெல்லாம் காமிக்கிறதுக்கும் இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம இன்னும் நிறையா இடத்துக்கு போகணும் இல்லையா, அதனால மனசே இல்லாமல் இங்கேருந்து கிளம்பினேன். போகிறதுக்கு முன்னாடி நானும் வினோதாவுமா இந்த வாசலில் உட்காந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். இந்த வாசலில் மற்ற வீடுகள்லாம் பாருங்கோ. எல்லா வீட்டுக்குள்ளேயும் போகணுன்னு ஆசையாக இருக்குது தானே. இந்த ஊரில் இப்போ காளியம்மன் திருவிழா நடக்கிறதுனால ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லேயும் நிறையா பேர் இருக்கிறதுனால எனக்கு எல்லா வீட்டுக்குள்ளேயும் போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. அந்த சான்ஸை நான் மிஸ் பண்ண விரும்பலை. அதனால் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னும் சில அழகான வீடுகளில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமா வெங்கட். பாய்.